எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இது வெள்ளை பாவக்காய் என்னுடைய கண்ணில் பட்டுச்சுது, வாங்கினேன். பிறகு இது இறால் கோப்பில் மல்லியை போட்டிருந்தது, அப்போ வாங்கியாச்சு. இது சின்ன வெங்காயம் சிவப்பு வெங்காயம் போட்டு நான் ஒரு கறி வைக்க போகிறேன். என்னென்று பாருங்க. பாவக்காய் வடிவாக வெட்டி நடுவாள் எல்லாம் அந்த கொட்டையெல்லாம் எடுத்து இதாண்டி போட்டு புளியில் நான் அவிக்க போகிறேன் பாருங்க. இப்போ புளி கரைச்சிருக்கு, வெள்ளை புளி எண்ணெய்க்காரங்க, அது ஊர்லேருந்து வந்த புளி. இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பாவக்காய்க்குள்ளே ஒரு சொட்டு தண்ணியை விட்டுட்டு புளியையும் விட்டு இந்த கருவேப்பமில்லை ஒரு சிவப்பு மிளகாய் எல்லாம் போட்டு இந்த புளியை நான் கையால் வடிவாக புளிஞ்சு விடுவோம். விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உப்பும் போட போகிறேன். உப்பும் அளவாக போட்டுட்டு மூட போகிறேன். ஏன் புளியில் அவிக்கிறேன்டா, பாவக்காய் அப்படியே கசப்பு தானே, கொஞ்சம் உப்பு புளியில் அவிஞ்சால் கொஞ்சம் வேக்கி டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோந்தான். சில பேர் நாங்கள் இளநீ விட்டு தனியாக பாவக்காய் சமைக்கிறேன். இறால் போட்டபடியே அதில் இனிப்பு தன்மை இருக்குது தானே. இப்போ அந்த இறாலை கழுவி வச்சுருக்கிறத அதுக்குள்ளே அப்படியே போட்டு இப்போ திரும்ப நான் அதை மூடி விட போகிறேன். அப்போ அந்த இனிப்பு சில பேர் சீனி எல்லாம் போடணும், அப்படியெல்லாம் போட எனக்கு வைத்த பிரட்டம் எனக்கு பிடிக்காது. கசப்பாக தான் சாப்பிடணும், இனிப்பாக சாப்பிடணும். இப்போ முக்கியமான சாமான் எங்களுடைய தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால் நான் கணக்காக விட்டுட்டு திரும்பியும் தேங்காய் பாலில் இந்த இறாலையும் எங்களோட பாவக்காயையும் எல்லாத்தையும் போட்டு திரும்பியும் மூடி விட்டு அவிய விட போகிறேன். இப்போயும் தேங்காய் பாலில் அவிஞ்சா அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது என்னென்றாலும். அவிய விட்டுட்டு இப்போ மூடி விடுவோம். சரியா, மூடி விட்டுட்டு இப்போ திரும்ப துறந்து பார்க்க ஒரு கணக்காக அவிஞ்சு தெரிஞ்சு நல்லா அவிஞ்ச அப்புறம் இதண்டக்கூடாது. ஒரு முக்கால் பருவத்தில் வந்தோடனே தக்காளி பழத்தை போடணும். சரியா, தக்காளி பழத்தை நீங்கள் முதல் போடுறனாலும் போடலாம், அது கூட விருப்பம். ஆனால் இப்போ போட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, அது களவான எங்களோட உரைப்பு தூள் போட போகிறேன். சரியா, எங்களோட தூளை போட்டுட்டு இப்போ அதையும் வடிவாக கலக்கி போட்டு நான் திரும்பியும் மூடி விட போகிறேன். வேண்டாம், மூடி விட்டால் அந்த பாவக்காய் கொஞ்சம் அவிய டைம் எடுக்குமா. இது அந்த நல்ல வெள்ளை பெருசாக கொஞ்சம் பட்டினேன் நான். அதை திரும்ப மூடி விட்டால் அந்த தூள் மணம் எல்லாம் போய் நல்லா வந்துடும். இது எங்கட பருத்தித்துறை தோசை. அம்மா மாக்கரைச்சி தந்து விட்டவா. முல்ஹோஸுக்கு போனேன் நான், ஃப்ரான்ஸுக்கு. அப்போ விரைக்கில் கொண்டு வரேன், தரைச்சி தந்தேன். இப்போ நான் சுடுறேன் பாருங்கோ. பருத்தித்துறை தோசை நாங்கள் எப்பயுமே அரிசி போட்டு தான் சொன்னாங்க, கோதம்பமாக போடுறது இல்லை. அரிசி ஊற போட்டு அரைச்சி மாவாக்கி அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதே பாருங்கோ. பருத்தித்துறை தோசை செய்வது எப்படி என்று. இப்படி இருக்கணும், எந்த ஒரு புளிக்கிறதுக்கும் பவுடர் போடக்கூடாது. 2 நாள் புளிக்க விட்டாலும் பரவாயில்ல, அது போடக்கூடாது. இது இந்த அப்படியே டுசு மாதிரி இருக்கும் தோசை. இதுதான் தோசை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வார்கள், அது ஒவ்வொரு டேஸ்ட். இது எங்களோட ஊர் டேஸ்ட். சரியா, எங்களோட ஊர்லேயும் எல்லோரும் இப்படி செய்கிறதில்ல, சில பேர் மாப்போடு செய்கிறவர். நாங்கள் இப்படி தான் செய்கிறாங்க. இந்த பாருங்கோ, நல்ல தோசை இப்போ எடுத்து இதுக்குள்ளே முட்டை விட்டு சுடலாம், தேங்காய் நல்லெண்ணெய் விட்டு சுடலாம். இப்போ எங்களோட சமைச்சு வச்ச இந்த பாவக்காய் கறியையும் அதுக்குள்ளே போட்டு மற்றது அதுக்குள்ளே சம்பல் இருக்குது தானே, அம்மா கொஞ்சம் சம்பளம் முடித்து தந்துட்டவா, அதையும் இப்போ போட்டு என்ன செய்ய போகிறோம், சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்தா இப்படி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.